ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீமாத்ரே நமக. வெல்கம் டு வேதஜனனி. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மிகவும் சிறப்பானதும் ஆழமானதும் சுவாரஸ்யமான ஒரு கதையை பார்க்கலாம். சௌஷட் யோகினிகள் எனப்படும் 64 யோகினிகள் பற்றிய கதை. அவ எப்படி வந்தா, அவ என்னென்ன பண்ணா மற்றும் அவளோட முக்கியத்துவம் என்ன, அவர்களை சார்ந்த தாந்திரீக வழிபாடுகள் மற்றும் யோகினி கோவில்கள், இவை எல்லாத்தையும் பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஹிந்து தாந்திரீக மரபில் யோகினிகள் என்பது பரமசக்தியின் அதி வலிமையான தெய்வீக ஸ்திரீ சக்திகளா கருதப்படுறா. அவ ஆதிபராசக்தியின் பல்வேறு வெளிப்பாடுகளாகவும், குறிப்பாக துர்கா தேவி மற்றும் காத்யாயனி தேவியின் உக்ரமான சக்தி வடிவங்களா விளங்குறா. யோகினிகளின் தோற்றம் பற்றிய கதைகள் பல புராணங்களிலும் மரபுகளிலும் வேறுபட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எல்லாவற்றிலும், அனைத்து புராணங்களாகட்டும் மரபுகளாகட்டும், பொதுவாக அவர்கள் தெய்வீக சக்தியின் பாதுகாப்பு வடிவங்களா வர்ணிக்கப்படுறா. அவ எப்படி தோன்றினா, அதாவது வெளிப்பட்டா அப்படிங்கிறத பார்க்கலாம். புராணங்களின்படி அசுரர்களான சும்பன் மற்றும் நிசும்பனின் மிக முக்கிய தளபதியான நெருங்கிய நண்பனுமான ரக்தபீஜன் என்னும் அசுரன் மகிஷாசுரனின் தம்பி என்றும் சில புராணங்கள் சொல்றது. அவனுக்கு ஒரு விசித்திர வரம் உண்டு. அவனுடைய இரத்தத்தின் ஒரு துளி கூட பூமியில் விழுந்தால் உடனே அதிலிருந்து இன்னொரு ரக்தபீஜன் அவனோட ரூபத்தோடு அதே பலத்தோடும் வீரத்தோடும் உருவாகி விடுவான். அம்பிகை சண்டிகாவிற்கும் சும்ப நிசும்பனுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கும் போது அவ தங்கள் முக்கிய தளபதியான ரக்தபீஜனை அனுப்புறா. தேவிக்கும் அவனுக்கும் இடையிலான சண்டையில் அவனுடைய ரத்தம் பூமியில் விழும் ஒவ்வொரு தருணத்திலும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரக்தபீஜர்கள் உருவாயிடுறா. இந்த மிகப்பெரிய பிரச்சனையை முடிவிற்கு கொண்டு வர துர்கா தேவியானவள் சாமுண்டியை மற்றும் அஷ்டமாத்திரிகளான பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டா, மகாலட்சுமி இவ எல்லாரையும் கூப்பிடுறா. அவ அனைவரும் அவளோட 8 வடிவங்களாக வெளிப்பட, அதாவது 8 8 64 யோகினிகளாக தோன்றி, சாமுண்டியும் அந்த 64 யோகினிகளும் ரக்தபீஜனின் ரத்தம் பூமியில் விழும் முன்பே அதை குடிச்சிடுறா. இதனால புதிய அசுரர்கள் உருவாகாமல் தடுக்கப்படுறது. இறுதியில் ரக்தபீஜன் அழிக்கப்படுறான். தேவி மகாத்மியத்தில் அத்தியாயம் 8ல இந்த கதை அழகாக கூறப்பட்டிருக்கு. அம்பாளானவள் அழகாக சிரிச்சுண்டே சாமுண்டியை கூப்பிடுறா. தான் விஷண்ணான் சுரான் திருஷ்டுவா சண்டிகா பிராக சத்வரா உவாச்ச காளீன் சாமுண்டே விஸ்தீர்ணம் வதனங்குரு. ஏ சாமுண்டி, நீ போய் வாயை திறந்து ரத்தத்தை குடின்னு சிரிச்சுண்டே சண்டிகையை சொல்ல, அவளும் 64 கணங்களோடு நிமிஷத்துல பண்ணி முடிச்சுடுறா. 64 யோகினிகளின் இந்த சேவைக்காக துர்கையும் பரமேஸ்வரனும் சந்தோஷப்பட்டு அவளுக்கு தனிப்பட்ட ஆலயங்களை அருள்றா. அவையே இன்று யோகினி கோவில்கள் என்று அழைக்கப்படுகின்றன. 64 யோகினிகள் பெரும்பாலும் உக்ர வடிவாகவே வர்ணிக்கப்படுகின்றான். சிலர் எருமை தலை, கிளித்தலை, ஆட்டுத்தலை என்று மிருக சிரஸோடு காணப்படுறா. அது மட்டும் இல்லாது 64 அப்படிங்கிற அந்த எண் தாந்திரீக மரபில் ரொம்ப புனிதமானது. 64 கலைகள், 64 மண்டலங்கள், 64 பிரிவுகள், இப்படியா நிறைய பரிமாணங்கள் ஆன்மீக சக்தியின் முழுமையை குறிக்கிறது. யோகினிகள் அதிசயமான சித்திகளை உடையவா. அவளை வழிபடுவதன் மூலம் அஷ்டமா சித்திகளை பெறலாம் என்று கூறப்படுறது. யோகினிகள் தாந்திரீக சாதனைகளிலும் யோகமும் நிறைய தேர்ச்சி பெற்றவா. சிவபெருமானின் உக்ர சக்தியான பைரவ வடிவங்களுடன் நெருங்கிய தொடர்புறவர்கள் இந்த யோகினிகள். யோகினிகளை தாந்திரீக முறையில் வழிபடும் சாதகாலுக்கு மனோரதங்கள் நிறைவேறுதல், பயங்கள் நீங்குதல், சித்திகள் கிடைத்தல் மற்றும் உயர்ந்த ஆன்மீக ஞானம் கிடைக்கிறது. இது போன்ற பல ஆழமான பலன்கள் கிடைக்கும் என்று நம்பப்படுறது. அடுத்ததா யோகினி கோவில்களை பத்தி பார்ப்போம். இந்த கோவில்கள் பெரும்பாலும் வட்ட வடிவிலும் மேல் கூரை இல்லாமல் திறந்த வெளி அமைப்பிலும் கட்டப்படுகின்றன.
இந்தியாவில் புகழ்பெற்ற யோகினி ஸ்தலங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஹீராப்பூர் சௌஷத் யோகினி கோவில். புவனேஸ்வருக்கு அருகில் அமைந்துள்ள இந்த 9ஆம் நூற்றாண்டு கோவில் மிகச் சிறியதானாலும் சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட யோகினி ஆலயமாக கருதப்படுறது. இதில் 64 அழகிய கருங்கர் யோகினி சிலைகளும் மையத்துல மகாபைரவ சன்னதியும் இருக்கு. அடுத்தது 2வதா ராணிப்பூர் ஜாரியால் சௌஷத் யோகினி கோவில். 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கோவில் நடனமாடும் யோகினிகள் சிலைகளுக்கு புகழ் பெற்றது. மலைப்பாறை மேல் அமைந்துள்ள இந்த தலத்தில் நடராஜரின் வடிவமான நடேஸ்வரர் சந்நிதியும் உண்டு. அடுத்ததா சௌஷத் யோகினி கோவில் கஜுராஹோ. கஜுராஹோ கோவில் தொகுப்பிலேயே மிக பழமையான கோவில். வட்ட வடிவில் இல்லாம செவ்வக வடிவில் இருக்கு. அதுதான் இதோட தனி சிறப்பு. அடுத்தது 4வதா மீட்டாவாலி சௌஷத் யோகினி கோவில். மோரேனாவிற்கு அருகில் மலை மேல் அமைந்துள்ள இந்த 11ஆம் நூற்றாண்டு கோவில் வட்ட வடிவ கட்டிட அமைப்பிற்கு பிரசித்தி பெற்றது. நம்மோட இந்திய பாராளுமன்ற கட்டிடத்தின் வடிவமைக்க இது ஊக்கமாக இருந்ததாகவும் கூறப்படுறது. அடுத்ததா வர்றது 5வதா சௌஷத் யோகினி கோவில் படேகாட். நாம இந்த வீடியோல பார்த்துன்னு இருக்கிற இந்த கோவில் தான் படேகாட் கோவில். மிக அற்புதமானது. நர்மதா நதியை நோக்கி உயர்ந்த இடத்தில் அமைந்துள்ள இந்த ஆலயம் மிகவும் அமைதியான மற்றும் ஆன்மீக அதிர்வுகள் நிறைந்த தலமாக கருதப்படுறது. இங்கு வழக்கமான 64 யோகினிகளுக்கு பதிலாக 81 தேவிகள் உள்ளனர். அதுதான் இதோட தனிச்சிறப்பு. இங்க பார்வதி பரமேஸ்வரா கல்யாண கோலத்துல காட்சி அளிக்கிறார். அழகான காதல் வயப்படும் கல்யாண கோலத்துல இருக்கா. இவர்கள் சந்நிதி நடுவுல மேற்கூரையோட இருக்கு. இவர்களை சுற்றி வட்டமா 81 தேவிகள் திறந்த கட்டிடத்தில் இருக்கா. யோகினி கோவில்கள் பொதுவாக சூரிய உதயத்திற்கு பிறகே திறக்கப்படுகின்றன. ஏன்னா இரவு நேரத்தில் யோகினிகள் பராசக்தியை ஆராதித்து விடியற்காலைக்கு முன் வெளியேறுவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. அதே போல மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பே கோவில் எல்லாம் மூடிடுவார். அப்போ யோகினிகள் வருவார்கள் என்று நம்பப்படுறது. ஸ்கந்த புராணத்தின்படி சிவபெருமான் ஒரு தடவை காசிக்கு திரும்ப செல்ல வேண்டும் என்று விரும்பினார். அப்போ அங்க ஆட்சி செய்யற திவோதாச மன்னனை வெளியேற்றுவதற்காக 64 யோகினிகளையும் அனுப்பினார். ஆனால் காசியோட ஆன்மீக அழகிலும் தெய்வீக காந்தத்தினாலும் மயங்கிய அந்த யோகினிகள் அங்கேயே தங்கிவிட்டதா கதைகள் கூறப்படுறது. இப்படியான யோகினிகளின் அருள், பாதுகாப்பு மற்றும் ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக கதையுடன் நாம அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ குருப்யோ நமக.